ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குரிய கோல்டு அப்டேட் பார்த்துக்குறோம். லாஸ்ட் வீக் வந்து எனக்கு அப்டேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ அதனால் எனக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட் வந்து நம்ம கொஞ்சம் லாங் டைமாக பார்ப்போம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இது நம்ம நேற்று விஐபிலையும் கொடுத்துருந்தோம், லைவில் 2 பைக் கொடுத்துருந்தோம். ஸோ நாங்களும் 2 செல் தான் எடுத்திருந்தோம். 2 செல்லுமே ஃபெயிலியர். அதுக்கு பிறகு ஒரு செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருந்தோம், ஒரு லாங் செல். பட் அது வந்து 2400க்கு பிலோ மார்க்கெட் வரும்னு எதிர்பார்த்துருந்தேன் மார்க்கெட். அதுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டில் டவுன் சைட் எதிர்பார்த்துருந்தோம். பட் அந்த மாதிரி நடக்கல. திரும்பவும் மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வீக் வந்து நிறைய நியூஸ் டைம்ஸ் இருந்துச்சு, லாட் ஆஃப் நியூஸ். ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டு இருந்தோம். எங்களோட லைவும் கட்டாயம் நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட் பார்த்துக்குறோம். நெக்ஸ்ட் வீக்குரிய நியூஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்த்துக்குருங்க. ஸோ மந்த்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸாக இருந்த மந்த்தில் இருந்த இந்த ஹை இருக்குது. இந்த ஹையிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹையை வந்து இந்த வீக் வந்து பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணாமல் இதுக்கு பிலோ தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மந்த் ஓப்பன் பண்ணதுலேருந்து மார்க்கெட் என்ன நடந்துச்சு, நல்ல புல்லிஷ் கொடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல இருந்து மார்க்கெட் என்ன நடந்துச்சுன்னா, திரும்பவும் மார்க்கெட் வந்து புல்லிஷ் கொடுத்துருக்கு. சப்போஸ் மேபி இது ஒரு இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை கிளியர் பண்ணுறதுக்குரிய பை சைட் மூவ்மெண்ட் கூட இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பெரிய நியூஸ் டைம்ஸ் இல்லை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்த வீக்ல இருந்து நல்ல பெரிய நியூஸஸ் வர்றதுனால மேபி மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ரன் பண்ணிக்க வேண்டிய சிச்சுவேஷனில் இப்போதைக்கு இருக்கிறோம். ஸோ நம்ம மந்த்தில் இருக்கிற ஹை நோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ ப்ரீவியஸாக இருக்கிற இப்போ உள்ள மந்த்துக்குரிய இந்த லோவையும் நான் நோட் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் பண்ண இந்த லோவையும் இந்த ஹையையும் நான் இப்போதைக்கு நோட் பண்ணியிருக்கேன். அப்படியே நம்ம பார்த்தோம்னா வீக்லி சார்ட் போய்க்கிறோம். ஸோ வீக்லி சார்ட்னு பொறுத்தவரையில் வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருந்த வீக் வந்து இந்த வீக்கை விட என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் எபோவ் அதுக்கு மேலே தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ப்ரீவியஸாக இருந்த இதையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி 2390 இந்த ஜூனையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி தான் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து பை சைடில் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் நமக்கு தேவையானது இந்த பாயிண்ட்ஸ் தேவை கட்டாயம். இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சிச்சுவேஷன் மார்க்கெட் இந்த வீக்லி ஓப்பன் ப்ரைஸ் நான் நோட் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஸோ வேணா நீங்கள் க்ளோஸ் ப்ரைஸும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் நீங்கள் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே நம்ம வந்து இன்ட்ராடே போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடேன்னு பார்க்கல மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல புல்லிஷ் கொடுத்துருந்த மார்க்கெட்டில் நல்ல ஒரு லாங் கேண்டில் வந்துச்சு. ஸோ இந்த லாங் கேண்டிலுக்கு பிறகு நாங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்துருந்தோம். ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து நல்ல செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அந்த செல்லுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2284 2280 சாரி இந்த 2277 ஸோ இந்த ஜூனில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இது ஒரு சப்போர்ட்டாக கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷ் கொடுத்துருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து வந்த மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே, சாரி நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து வந்த மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, நல்ல புல்லிஷ் கொடுத்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, ஒரு டவுன், திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப ஒரு டவுன். ஸோ இதுலேருந்து நம்ம டெக்னிக்கல் ரீதியாக பார்த்துருந்தா என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப மார்க்கெட்டில் இந்த ஜூன் பிரேக் அவுட் ஆகிருக்கும். பட் அப்படி நடக்கலை. திரும்ப இருந்த நியூஸ் டைம் நிறைய வந்துச்சு. ஸோ அதுலேருந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி திரும்பவும் இந்த சேம் ஜூனுக்கு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்க்க போனால் இது மந்த்லியில் இருக்கிற ஒரு சப்ளை தான். அந்த ஜூனில் தான் நம்ம இப்பயும் திரும்பவும் இருக்கிறோம். ஸோ இந்த சப்ளையை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் வந்து நம்ம எதிர்பார்க்குறது 2500 மட்டும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ என்னை பொறுத்தவரை மார்க்கெட்டில் 2500க்கு பிறகு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு டீப் டவுன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி இந்த ஜூனை வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி இருந்தால் கட்டாயம் என்ன நடக்க போகுது, மார்க்கெட்டில் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் என்ன நடக்க போது, கொஞ்சம் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் மண்டே மார்க்கெட் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரீசன் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் நல்ல ஒரு பை சைட் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் பார்க்க போனால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் திரும்பவும் பை சைட் போகிறதுக்குரிய சிச்சுவேஷனும் இருக்குது இப்போ உள்ள சிச்சுவேஷனில். ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் நோட் பண்ணிவிட்டேன். அப்படியே நம்ம வந்து 4 ஹவர் சார்ட் போய்க்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட்டில் நமக்கு தேவையான அனலைசிங் எல்லாமே பார்த்துக்கலாம்.
ஸோ 4 ஹவர் சார்ட்ட பொறுத்தவரையில நெக்ஸ்ட் நம்ம பிரேக் அவுட் பண்ணா கடைசியில நமக்கு இந்த 2390 பிரேக் அவுட் பண்ணா நமக்கு ஒரு செல் கிடைக்க சான்சஸ் இருக்கு. அதுவும் ஒரு ஷார்ட் செல் தான். நான் இப்போதைக்கு செல் சொல்றேன். அதுக்கு பிறகு பை எங்கெங்க நம்ம பை எடுக்கலாம்னு நம்ம பார்த்துக்கணும். இங்கேருந்து வர்ற மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தா கட்டாயம் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். 2360. ஸோ இந்த 2360 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து 2335 மட்டும் மார்க்கெட்டில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 35 பிரேக் அவுட் பண்ணால் தான் 2300 மட்டும் மார்க்கெட்டில் வர சான்சஸ் இருக்குது. பட் அந்த அளவு வர்றதுக்குரிய நியூஸ் டைம் வந்து நெக்ஸ்ட் வீக் இல்லை. ஸோ கொஞ்சம் மார்க்கெட் ஸ்லோவாக இருக்க சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் வீக். ஸோ என்னை பொறுத்தவரை இதுக்கு கீழே பிலோ ஒரு செல் இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த செல் வந்து நீங்கள் இந்த இடத்துல இந்த செல்லை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டாக இருக்கிற செல் வந்து இந்த செல் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ நம்ம வளமையாக பார்க்குற மாதிரி தான் இந்த இடத்துல செல். நம்ம இது வந்து லாங் டைம் பார்க்குறோம். லாங் டைமுக்கான அப்டேட் தான் நம்ம பார்க்குறோம். ஷார்ட் டைமுக்கான அப்டேட் வந்து லைவில் வரும். நீங்கள் லைவ் வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ அப்படி இல்லை மாண்டே மார்க்கெட்டில் என்ன நடக்குது, திரும்பவும் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகுது, எதுவுமே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கல, இங்கேருந்து மேலே போனால் கட்டாயம் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இதுக்கு மேலே மார்க்கெட் போனால் எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போகணும்னு நமக்கு சொல்ல தெரியாது. கட்டாயம் இதுக்கு மேலே நீங்கள் பிரேக் அவுட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் கட்டாயம் வந்து உங்களோட டாப் லாஸை வந்து மார்க்கெட் மூவ் பண்ண 30 பைப்ஸ் மூவ் பண்ண நீங்கள் கட்டாயம் மூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல எதில் நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் திரும்ப வரும்னு நமக்கு கரெக்டாக கன்ஃபர்மேஷன் சொல்லலாது. ஸோ என்னை பொறுத்தவரையில் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் நடக்க போகுதுன்னா மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் மார்க்கெட் பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு திரும்ப அதுலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஒரு டவுன் சைட் எதிர்பார்க்கலாம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம், கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நான் இங்கேருந்து இந்த லோ இப்போதைக்கு எடுக்கிறேன். ஸோ இந்த லோ எடுக்கக்குள்ள 50%ன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் 2350. நீங்கள் வந்து 2350 வந்து நல்ல கீ ஜோன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரீவியஸாக நம்ம பேசியிருப்போம். 50, 55 இதெல்லாம் மெயின் ஜோன். நீங்கள் இதுகளை வந்து நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. ஸோ இந்த எல்லோ கலர் லைன் நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு கீ ஜோன். ஸோ இந்த கீ ஜோனை வச்சு நம்ம மார்க்கெட்டை இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கீ ஜோன் 2350 பிலோ நமக்கு பிரேக் அவுட் பண்ணால் அகெயின் செல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பிலோ நான் திரும்பவும் சொல்லிட்டு பிலோ இதுக்கு கீழே மார்க்கெட்டில் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து இந்த இடத்துல நான் செல் எடுத்திருக்கேன். பட் அதை விட பெஸ்ட்டான செல் வந்து இது கீழே தான். வேணா நீங்கள் இதையும் மூவ் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் வந்து மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ பைக்கான கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். நான் லோவில் இருந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்குரிய இந்த ஹை மட்டும் நான் எடுக்கிறேன் 2500. ஸோ அப்ராக்ஸாக நான் 2500 மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ கரெக்டாக சொல்ல போனால் நமக்கு வந்து 2390 வரும். நீங்கள் 2390 விட பெஸ்ட்டான 2 ஜோன் இருக்குது. அதுவும் நம்ம வந்து கலர் கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் ப்ளூ கலர் கொடுக்குறேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பைக்கான கீ ஜோன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து 2390வும் 2400ம் நம்ம எடுப்போம். ஸோ இது அதே மாதிரி 2400. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 2400க்கு மேலே தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் பெரிய ஒரு கன்ஃபர்மேஷன் பெரிய நியூஸ் டைம்ஸ் எதுவுமே இல்லை. அதனால மார்க்கெட் வந்து ஒரே சைடில் வந்து மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ கீ ஜோன் இதை நோட் பண்ணிக்கிறேங்க. $2390 2400 மட்டும் அபவ் நமக்கு பை வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பை ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் எகெயின் 2390 நமக்கு பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு பிலோ நமக்கு செல் வரும். ஸோ அப்படி செல் வந்துச்சுன்னா அது ஒரு ஷார்ட் செல் தான். ஸோ அந்த ஷார்ட் செல் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ஷார்ட் செல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு லாங் செல் நம்ம போகிறதா இருந்தால் 2350க்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த ஜோன்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன பொறுத்தவரையில் டெக்னிக்கல் ரீதியாக நம்ம பார்க்க வேண்டியது இருந்தால் கட்டாயம் வந்து ஏ நடக்கணும். ஸோ டெக்னிக்கல் ரீதியாக சொல்கிறேன். ஏ நடந்தால் கட்டாயம் ஒரு நல்ல ஒரு லாங் செல்லாக இருந்தால் கட்டாயம் வந்து நம்மளுக்கு ஒரு பி ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. மேபி இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயமும் நடக்கலாம். இங்கேருந்து வர்ற மார்க்கெட் என்ன நடக்க போகுது, திரும்ப டவுன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட்டில் டவுன்.
ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தாலும், மார்க்கெட் இந்த இடத்துல திரும்பி மேல போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்படி மார்க்கெட் சப்போர்ட் எடுக்காட்டி, கட்டாயம் நடக்கும் இந்த ஜோன்ல வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் திரும்பவும் நமக்கு டவுன் சைட் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்ல. ஸோ இந்த டைம் டவுன் சைட் வரக்குள்ள மார்க்கெட்ல கட்டாயம் வந்து அ இத கொஞ்சம் டார்க்கா குடுப்போம். ஸோ மார்க்கெட்ல டவுன் சைட் வரக்குள்ள இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஏன்னா, இது ஃபர்ஸ்ட் டைம், இது செகண்ட் டைம், தேர்ட் டைம் வரக்குள்ள மேபி இது ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, தேர்ட் டைம் இது நல்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, கட்டாயம் இது நல்ல ஸ்ட்ராங்கா மேல போயிரும். ஸோ இது பைக்கான ஐடியா. லாங் பைக்கான ஐடியா. ஸோ இது கலர் நான் சேஞ்ச் பண்றேன். இது லாங் பைக்கான ஐடியா. என்ன காரணம்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்த்துக்கிறீங்க. இது ஃபர்ஸ்ட் டைம், இது செகண்ட் டைம், தேர்ட் டைம் வரக்குள்ள இது நல்லா ஸ்ட்ராங்கா ஆயிருச்சுன்னா, இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்றதுக்கு மார்க்கெட் ரொம்பவே கஷ்டப்படும். அதனால ஃபியூச்சர்ல இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா மாறிடும். அப்படி இல்ல இத பிரேக் அவுட் பண்ணா கட்டாயம் வந்து 2200, 2100 மட்டும் ஃபியூச்சர்ல நம்ம மார்க்கெட்ல எதிர்பார்க்கலாம். ஸோ இது எல்லா அப்டேட்ஸும் நான் குடுத்துருக்கேன். கீ ஜோன்ஸ் 2 கீ ஜோன்ஸ் குடுத்துருக்கேன். எங்கெங்க நம்ம எடுக்க போறோம். பாயிண்ட்ஸ் நான் குடுத்துருக்கேன். இது லாங் டைம் அப்டேட். ஸோ மேபி ஏயும் பியும் நடக்கல. மார்க்கெட்ல பிரேக் அவுட் சி ஆப்ஷன் மட்டும் தான் நடக்குதுன்னா வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல மார்க்கெட் எங்க போயிட்டு நமக்கு இதுல எங்க நமக்கு ரெசிஸ்டன்ஸ் சரியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குதோ அதுல இருந்து நம்ம ஷார்ட் செல் எடுக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு லாங் பை ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன பொறுத்தவரையில மார்க்கெட்ல வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மண்டே மார்க்கெட் வெயிட் பண்ணுங்க. மண்டே மார்க்கெட்டுக்கு பிறகு மண்டே மார்க்கெட் க்ளோஸ் வச்சதுக்கு பிறகு கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். மார்க்கெட் எந்த சைட்ல போக போகுது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பிகினர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளும் இந்த இடத்துல செல் தான் எதிர்பார்த்திருந்தோம். நேத்தும் நம்ம நல்ல ஒரு லாங் செல் எதிர்பார்த்திருந்தோம். ஏன்னா ஃப்ரைடே மார்க்கெட். ஃப்ரைடே மார்க்கெட்ல எப்பயுமே நமக்கு வந்து பிஃபோர் பைல மார்க்கெட் ரன்னிங்ல இருந்துச்சுன்னா, மார்னிங்ல இருந்து என்ஒய்சி டைம் மட்டும் மார்க்கெட் பை சைட்ல ஃபோக்கஸ் ஆச்சுன்னா, ஆஃப்டர் என்ஒய்சிக்கு ஓப்பன் பிறகு மார்க்கெட்ல வந்து நெறைய ட்ரேடர்ஸ் வருவாங்க. மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு மார்க்கெட் வந்து செல் சைட் ஃபோக்கஸ் ஆகும். பட் ஃபோக்கஸ் ஆயிருச்சு. பட் பெரிய அளவு ஃபோக்கஸ் ஆகல. மெயினான இருக்கிற ஜோன்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல. ஸோ கரெக்ட்டா ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தா நம்ம பை ஆப்ஷன் கரெக்ட்டா எடுத்திருக்கலாம். ஸோ என்ன பொறுத்தவரையில மார்க்கெட்ல கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும். அதுலேருந்து மார்க்கெட் வந்து திரும்பவும் பை சைட் ஆகணும். ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்க்கிறது. நான் எதிர்பார்க்கிறது ஏ. ஸோ பி ஆப்ஷனை விட ஏ ஆப்ஷன் நான் எதிர்பார்க்குறேன். ஏல வெயிட் பண்ணுங்க. ஏ முடிஞ்சதுக்கு பிறகு வெயிட் பண்ணுங்க. இதில் ஏதாவது பிரேக் அவுட் நடந்தா மட்டும்தான் நம்ம பி ஆப்ஷன் போகலாம். அப்படி இல்லாட்டி இதுல இருந்து நமக்கு நல்ல ஒரு லாங் செல் சாரி லாங் பை இருக்கு இந்த ஜோன்ல. ஸோ 2350 இல்லாட்டி 2355 ஸோ இந்த ஜோனில் நீங்கள் நல்ல பை எடுக்கலாம். ஸோ இது ஒரு கொஷன் மார்க் தான். ஏன்னா மார்க்கெட் மண்டே மார்க்கெட்டை பொறுத்து, மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பொறுத்து, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் க்ளோஸ் வைக்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த இடத்துல பை எடுக்கணுமா இல்லை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆக போகுதான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் வந்து 4 ஹவர் சார்ட் ஃபாலோ பண்ணுங்க, வீக்லி சார்ட் ஃபாலோ பண்ணுங்க, இன்ட்ராடே சார்ட் ஃபாலோ பண்ணுங்க, 1 ஹவர் 30 மினிட்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ட்ரெண்ட் லைன்ஸ் கொஞ்சம் இருக்குதான். பட் இப்போதைக்கு ட்ரெண்ட் லைன்ஸ் வேணாம். மண்டே மார்க்கெட்ல இருந்து நம்ம ட்ரெண்ட் லைன் பார்க்கறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு ட்ரெண்ட் லைன் ட்ரோ பண்ண போனோம்னா கட்டாயம் வந்து நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மண்டே மார்க்கெட்டுக்கு பிறகு நீங்கள் ட்ரோ பண்ணீங்கன்னா தான் மார்க்கெட்டில் நமக்கு எங்கே பிரேக் அவுட் நடக்க போகுது, எங்கே ரிஜெக்ஷன் நடக்க போகுதுன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த சார்ட் போதும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட்ஸ் கொடுங்க. கண்டினியூவாக நம்மளோட லைவ் வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட்.